டெட்பூல் அண்ட் ஓல்வரின். ஸோ டெட்பூல் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2016 வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ரயன் ரெனால்ட்ஸ் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, டேரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட செகண்ட் பார்ட் வந்து 2018 அதில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த டெட்பூல் கேரக்டர் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்மென் ஆரிஜின் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெட்பூல் இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து சாவே கிடையாது. அதுதான் இந்த படத்தோட எப்படி சொல்கிறது, இந்த படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டா உங்களுக்கு படம் புரியாது. டெட்பூல்ன்ற கேரக்டருக்கு வந்து சாவே வந்து கிடையாது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் காமெடி அந்த ஒரு ஜானரில் இருக்கும். டார்க் காமெடினா நம்ம உள்ள காமெடிலாம் இல்லை, அந்த டார்க் காமெடின்ற விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது கொடூரமாக கொலை நடந்தால் கூட அது வந்து காமெடியாக வந்து காட்டுவாங்க. கொடூரமாக கொலை பண்ணுற விஷயத்தை எப்படி காமெடியாக காட்டுவாங்கன்னு கேட்காதீங்க, அதுதான் வந்து டார்க் காமெடி. அந்த ஒரு ஜானரில் தான் அந்த படம் இருக்கும். நீங்கள் டெட்பூல் 1, 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து புரியும். இந்த படத்தை வந்து 20th Century Fox அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் எக்ஸ்மென் அப்படின்ற ஒரு படத்தையும் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்மென் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, நிறையா பார்ட் வந்து ப்ரீக்வல் சீக்வல்னு சொல்லிட்டு நிறையா வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்மென்லேருந்து ஒல்வரின் அப்படின்ற ஒரு கேரக்டரே தனியாக வச்சு அதில் ஒல்வரின் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டுலாம் படம்லாம் வந்து வந்துருக்கு. இந்த ஒல்வரின்ற கேரக்டரும் டெட்பூல் அப்படின்ற கேரக்டரும் எக்ஸ்மென் ஆரிஜின் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. பட் அந்த எக்ஸ்மென் ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சீரியஸான படம். அந்த படத்தில் வந்து ஹியூக் ஜாக்மேனும் ரயன் ரெனால்ட்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக வந்து இருப்பாங்க. இவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து டார்க் காமெடி ஜானர் கிடையாது, அது வந்து ஒரு சீரியஸான படமாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்மென் அண்ட் இந்த எக்ஸ்மெனுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து இப்போ வந்து மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அவெஞ்சர்ஸ், எட்டர்னல், ஸ்பைடர்மேன் சீரியஸ், அயன்மேன் சீரியஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த படம்லாம் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. இதெல்லாம் வந்து மார்வல் ஸ்டுடியோஸில் வந்து ஃபேமஸான படம். ஸோ இப்போ இந்த மார்வல் ஸ்டுடியோஸில் இந்த படம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இந்த MCU அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே வருது. அப்படி இருக்கும்போது இந்த மார்வல் ஸ்டுடியோஸில் வந்து எல்லா சூப்பர் ஹீரோவுமே எல்லா சூப்பரோட ரெஃபரன்ஸுமே ஏதாவது ஒரு படத்தில் வந்து வந்துடும். இப்போ இந்த டெட்பூல் அண்ட் ஒல்வரின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனோட ரெஃபரன்ஸ் வரும், கேப்டன் அமெரிக்காவோட ரெஃபரன்ஸ் வரும், தாரோட ரெஃபரன்ஸ் வரும், அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த படத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த எக்ஸ்மென் அப்படின்ற ஒரு சீரீஸோட ஃப்ரான்ச்சைஸை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. So Deadpool and Wolverine இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹியூக் ஜாக்மேன் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஷான் லெவி வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஷான் லெவி வந்து ஆல்ரெடி டெட்பூல் 1, 2 அப்படின்ற ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரயன் ரெனால்ட்ஸ் வச்சு இன்னும் 2-3 படங்களை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஹியூக் ஜாக்மேன்னாலே வந்து நமக்கு எக்ஸ்மென் ஞாபகம் வரும். பட் அது இல்லாமல் வேன் ஹெல்சிங்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, ரியல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. இந்த எக்ஸ்மென் இல்லாமல் இப்போ நான் சொன்ன 2 படத்துக்கே தனி ஃபேன் பேஸ் வந்து இங்கே இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஸ்டீல் அந்த படம் வந்து மேக்ஸிமம் அந்த படத்தை பார்க்காத யூத் வந்து இல்லை அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸிமம் யூத் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க. அந்த படத்தை எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷான் லெவி. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த 2 கேரக்டரையும் மர்ஜ் பண்ணி இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின் அப்படின்ற ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து MCUக்குள்ளே வரதுனால MCU அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கிப்பாங்க. மல்டிவர்ஸ்னால் நம்மளே வந்து வேற உலகத்தில் இதே ஐடென்டிட்டியில் வந்து வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதான் வந்து மல்டிவர்ஸ்க்குள்ளே சொல்லலாம். அதாவது ஸ்பைடர்மேன் படம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பைடர்மேன், அந்த ஸ்பைடர்மேன் நோ வே நோ சம்திங் இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல்ல, அந்த படத்துல பார்த்திங்கன்னா 3 ஸ்பைடர்மேன் 3 மல்டிவர்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்ற 3 யூனிவர்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, அதுதான் வந்து. ஸோ இப்போ மார்வல் அப்படின்ற ஒரு அந்த ஸ்டூடியோ வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு படம் பண்ணாலே வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி, அவங்க யூனிவர்ஸை காப்பாற்றுற மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே தான் அந்த படம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த படமும் வந்து உலகத்தை காப்பாற்ற போகாதான். ஸோ ஹியூக் ஜாக்மேனும் ரயன் ரெனால்ட்ஸும் சேர்ந்து எப்படி வந்து அவங்களுக்கு உலகத்தை வந்து காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த படம் வந்து போகும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா A ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. A ரேட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை, டபுள் மீனிங் ஜோக், இது மட்டும்தான் இருக்கும். இத்தனைக்கும் நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். ஸோ கெட்ட வார்த்தைலாம் அப்படியே ஓப்பனாகவே சொல்லுவாங்க, வித்தவுட் சென்சார். இன்னும் சொல்லப்போனால் வட சென்னையில் சென்சார் செய்யப்பட்ட கெட்ட வார்த்தை கூட இந்த படத்தில் சென்சாரே செய்யப்படல, அப்படியே
அப்படியே வந்துடும், சென்சார் இல்லாமல் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக டபுள் மீனிங் ஜோக் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மிடில் ஏஜ் பீப்புளுக்குலாம் இந்த படம் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லா யூத்துக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். குழந்தைங்களுக்கு இந்த படம் புரியாது. அதுக்கப்புறமேட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் தெறிக்க இருக்கும். பட் என்னதான் ரத்தம் தெறிக்க இருந்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் வந்து எடுத்துருப்பாங்க. பார்க்க வந்து எப்படி சொல்கிறது, என்டர்டெய்னிங்காக இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்க. எஸ்பெஷலி வந்து இன்ட்ரோ ஃபைட் சீன், அந்த இன்ட்ரோ ஃபைட் சீனுக்காகவே இந்த படத்தை வந்து இன்னும் வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து இன்ட்ரோ ஃபைட் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் படங்களே வந்து பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் போர் அடிக்கும், நிறையா பேசுவாங்க, டைலாக்ஸ் பேசுவாங்க. ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசுகிற டைலாக்ஸ் கூட காமெடியாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. காமெடினா அகெயின் டபுள் மீனிங் ஜோக்ஸாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து அடல்ட் ஓரியன்டட் ஜோக் தான். they will talk about sex, they will talk about lusting, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் வந்து அந்த ஜோக்லேயே வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா கெட்ட வார்த்தை அப்படி தான் இருக்கும். பட் அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் ரசிக்கும்படியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனால் அஃப்கோர்ஸ் இதில் இன்டர்வல் கிடையாது. பட் நம்ம ஊரில் பார்க்கறதுனால இன்டர்வல் வந்து தியேட்டரே வந்து இடையில வந்து கட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த இன்டர்வல் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு மாதிரி சலிப்பை தட்டிடும். என்னடா இப்படியேவா போயிட்டு என்னதான் நல்லா இருந்தாலுமே இப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன சலிப்பை தட்டிடும். பட் அதுக்கப்புறம் இடையில ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணிவிடும். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல், இந்த ஹியூக் ஜாக்மன் 2 பேர்த்துக்குமே சாவே கிடையாது. இந்த சாவே இல்லாதவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை போடும்போது எப்படி இருக்கும், அவங்க கத்தியெல்லாம் குத்திப்பாங்க, புல்லட் எல்லாம் இது துப்பாக்கியெல்லாம் சுட்டுப்பாங்க. பட் என்னதான் ஆனாலுமே அவங்களுக்கு சாவே இல்லை அப்படின்னும்போது அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கும், என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மார்வல் ஸ்டுடியோஸ் பண்ணுறதால நிறைய கேமியோஸ் வந்து இருக்கும். இது வந்து ஸ்பாயிலராக எடுத்துக்க வேணா, கேப்டன் அமெரிக்காவோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரே அந்த கேரக்டரே வந்துருக்கும். பட் அவர் கேப்டன் அமெரிக்காவை வராங்க இல்லை வேற ஒரு கேரக்டர் வராங்க அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு சூப்பர் ஹீரோவோட கேமியோவும் இந்த படத்தில் வந்து இருக்குது. மார்வல் மட்டும் கிடையாது, இது ஸ்பாயிலராக எடுத்துக்க வேணாம், பிகாஸ் இது பெரிய விஷயம் கிடையாது. பிளேடு கேரக்டர் வரும், எலக்ட்ரா கேரக்டர் வரும், இன்னும் நிறையா கேரக்டர் வந்து கேமியோ வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே டு வாட்ச். நம்ம வந்து எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோடு போனோன்னா நல்லாவே வந்து நம்ம வந்து ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக ஜாலியாக ஃபன்னாக வந்து இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.